வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஐபிஎல் 2026 ரிவ்யூ ஷோ. இன்னைக்கு ஷோவை வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியா ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நேற்று வந்து சிஎஸ்கே வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் வின்னை வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. அடுத்த மேட்சோட ப்ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மேட்ச் எப்படி போச்சுன்றத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேர் ஆர் a lot of positives for சிஎஸ்கே. எப்படி போச்சு, ஹாப்பியா எல்லாரும். we got our first win. that was clinical win. ஆல் அவுட் பண்ணி வின் எடுத்திருக்கோம். பவுலிங் எல்லாரும் வீக்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல ஆல் அவுட் பண்ணிருக்காங்க 189க்கு டெல்லிய. ஐ திங்க் ஜெமி ஓவர்டன் வாஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் மீ. ஈவன் தோ சஞ்சு ஸ்கோர்ட் a century, ஜெமி ஓவர்டன் வாஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் மீ. உங்க தாட்ஸ் என்ன? எப்படி bowling பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணிருக்காங்க சிஎஸ்கே? what can they take away from this game for the next match? என்ன பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டு போலாம்? அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். சென்னை மேட்ச் பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே நேத்து தான் புரிச்சு போன நாள் சொல்லலாம். ஸோ 3 லாஸ்க்கு அப்புறம் 4வது சேப்பாக்கில் அதுவும் வின் பண்ணது சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ நம்ம சொல்ல போனா ஜேமி ஓவர்டனை பாராட்டி ஆகணும். ஸோ அவர் வந்து லோன் வாரியரா போராடிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச்லயும் பவுலிங்ல வீக்னா வரண்டா அப்படின்னு சொல்லி நல்ல லைன் அண்ட் லென்த்ல சூப்பரா போட்டாரு. அதுவும் டேவிட் மில்லர் ஸ்டிக் தெரிச்சது மறக்கவே முடியாது. ஒன்னு சொல்லி ஆகணும், பவுலிங் பேட்டிங் எல்லாம் விட்டு சொல்லணும். ஃபீல்டிங்ல சிஎஸ்கே வாஸ் ஆன் பாயிண்ட் நேத்து. ஒரே ஒரு கேட்ச் மட்டும், அந்த கேட்ச மட்டும் கலீல் ஆனா ஒண்ணு வந்து ஐ திங்க் ஸ்டப்ஸுக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டப்ஸுக்கு அதுவும் கேரி ஆச்சுன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் a difficult chance, but it was a chance. பத்தும் நிசங்காக ஒரு சிட்டர் கேட்ச விட்டாரு. பட் அடுத்த பால்ல அவுட் ஆயிட்டாரு. அதனால கலீல் அஹ்மத் தப்பிச்சாரு. பட் அந்த ரெண்டு மிஸ்ஃபீல்ட் எடுத்தோம்னா சிஎஸ்கே வந்துட்டு ஆன் பாயிண்ட் ஃபீல்ட்ல. சர்ஃபராஸோட எனர்ஜி, டிவால்ட் பிரேவிஸோட இன்க்ளூஷன், என்ன ஒரு எனர்ஜி. எனக்கு என்னமோ கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும்தான் ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி ஃபீல்டுல இருக்காரு. மத்த எல்லா பிளேயர்ஸும் எனர்ஜியோட இருக்காங்க. ஜெமி ஓவர்டனா இருக்கட்டும், சர்ஃபராஸ் கானா இருக்கட்டும், ஒரு டிவால்ட் பிரேவிஸ், அன்ஷுல் கம்போஸ் பாயிண்ட்ல எனக்கு அவ்வளவு சூப்பரா ஃபீல்டிங் பண்ணாரு. எனக்கு ஒண்ணு தோணுது, சர்ஃபராஸ் கானை பார்க்கும்போது எனக்கு பழைய ரெய்னாவை பாக்குற மாதிரியே இருக்கு. ஆன் ஃபீல்டுல யாரு நல்ல ஃபீல்டிங் பண்ணாலும் போய் அப்ரிசியேட் பண்றாரு. 100% கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பார்க்கணும் அவர் ஃபீல்டிங் நல்லா தான் பண்ணிட்டு வராரு. சோ ஃபீல்டிங்ல 100% எனர்ஜியே கொடுக்குறாரு. ஆமா, அத பாராட்டியா. ஒரு கேட்ச் எடுத்தாரு பாரு, ஐயோ சாமி, அக்ஷர் பட்டேலோட கேட்ச். என்ன கேட்ச், என்ன ரிஃப்ளெக்ஸ். பார்த்தேன் போட்டிருந்தாங்களே 0.86 செகண்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ஸ்ல கேட்ச் எடுத்திருக்காரு மனுஷன் பாயிண்ட்ல. வாட் அ கேட்ச். ப்ராபப்ளி இந்த சீசனுக்கான பெஸ்ட் கேட்ச் கண்டெண்டர்ஸ்ல கண்டிப்பா அது இருக்கும். என்ன கேட்ச் சர்ஃபராஸ். பேட்டிங்ல அதுக்கு முன்னாடியே ஒரு மொமெண்டம் பிரேக்கர் இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும். நூர் அஹ்மதோட சேவும் ஜெமி ஓவர்டனோட ஸ்டாப்பும் இட் வாஸ் த மொமெண்டம் பிரேக்கர். ஒரு நல்ல ஷாட் அடிச்சாங்க பத்தும் நிசங்கான்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஜெமி ஓவர்டன் எனக்கு தெரிஞ்சு சம்வேர் ஸ்கொயர் லெக்லயும் இருந்து சம்வேர் டவுன் மிட் விக்கெட்ல வந்து ஒரு ஸ்டாப் பண்ணுவாரு பவுண்டரிய. அதுக்கப்புறம் நூர் அஹ்மத் ஒரு சேவ் பண்ணுவாரு. என்ன சேவ் அது. ஆனா அந்த இடத்துல அப்பயும் ஒரு சிஎஸ்கே ஃபேனா நான் யோசிச்சேன், அந்த இடத்துல ஜெமி ஓவர்டன் நின்றுக்க கூடாதா அப்படின்னு. ஜெமி ஓவர்டன் நின்றுந்தா கேட்ச் விழுந்திருக்கும். பட் nevertheless it was a good performance by சிஎஸ்கே. பேட்டிங்ல என்ன தப்பு பண்ணாங்க? 20 ரன் 30 ரன் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கணும். ருத்ராஜ் கேப்டன் அவர் வந்து அவரோட பேக் டு ஃபார்ம் வந்தே ஆகணும். அவர் எப்படியாச்சும் அவர் ஃபார்மை கண்டுபிடிச்சு உள்ள கொண்டே வந்தாகணும். எனக்கு தெரிஞ்சு there's no point in anchoring the innings ன்னு தோணுது. இப்ப இருக்க கிரிக்கெட்ல there's no point in anchoring the innings ன்னு தோணுது. அது ஒரு பக்கம் சஞ்சு was going berserk. அப்படி இருக்கிறப்ப he was playing good cricketing shots. ஒரு ஹார்ட் ஹிட்டிங் கூட பண்ணி அவர் ரன் அடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 0 சிக்ஸஸ்.
பட் ஸ்கோர் வாஸ் 60. கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்லயே வந்து சஞ்சு ஹேண்டில் பண்ணாரு. அது நம்மளோட ஃபர்ஸ்ட் 6 10th ஓவர் 11th ஓவர்ல வந்துச்சு நேத்து மேட்ச்ல. 10th ஓவர் 11th ஓவர்ல நட்டுவோட ஓவர்ல வந்துச்சு. இஃப் ஐ அம் நாட் ராங் இந்த 9th ஓவர்னு நினைக்கிறேன். சஞ்சு ஒரு ஃபுல் டாஸ் 6 அடிப்பாரு. somewhere between 9 to 11. சஞ்சு ஒரு ஃபுல் டாஸ் 6 அடிப்பாரு. அதே மாதிரி ஆயுஷ் மாத்திரையும் பாராட்டி ஆகணும். அவர் நல்ல மிடில் இன்னிங்ஸ். நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு ஆயுஷ் மாத்ரே, பட் அந்த இடத்துல ஐ திங்க் சிவம் டுபே should have walked in. அது வந்து பவர் பிளேக்கு முன்னாடி ஐ திங்க் ஆயுஷ் மாத்ரே இஸ் பெட்டர் ஹேண்ட்லிங் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேன் த ஸ்பின்னர்ஸ். அவர் பவர் பிளேக்குள்ள விக்கெட் விழுந்துச்சுன்னா ஆயுஷ் மாத்ரே கேன் டேக் த கேம் அவே ஃப்ரம் த ஆப்போனன்ட்ஸ், அது தெரியும். பட் ஆனா அந்த ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது ஐ திங்க் ஈதர் ஒன் ஆஃப் சிவம் டுபே ஆர் டிவால்ட் பிரேவிஸ், ஈவன் சர்ஃபராஸ் கான் would have been a good choice எனக்கு தோணுச்சு ஆயுஷ் மாத்ரேக்கு. பட் nevertheless நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அவருமே ஒரு 168 ஸ்ட்ரைக் ரேட்ல நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க சஞ்சு சாம்சன் கூட. சஞ்சு சாம்சன் சேட்டா எடா மோனே என்ன இன்னிங்ஸ். My name is Thomas Shelby and today I'm going to kill a man. Today's Derby Day. அவங்க டிசியோட 17th 18th ஓவர் சூப்பரா போட்டாங்க. டிசியோட பவுலிங்க குறைய சொல்ல முடியாது. இட் வாஸ் தேர் ஃபீல்டிங் which let them down. டிசி என்ன தப்பு பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து முகேஷ் குமார் கூட்டிட்டு வராம புதுசா இறக்குன ஒரு பேர் பவர் பிளே பவுலர் அகீப் நபீதார வந்துட்டு நீ பவர் பிளே பவுல் பண்ணலனா இல்ல பவர் பிளேல பவுல் பண்ணலனா அவர் நீ எங்கேயுமே பவுல் பண்ண முடியாது. என்ன சொல்ல வரேன்னா முகேஷ் குமார் வச்சு பிரஷர் கொடுத்திருக்கலாம். அவரு டிஃபெண்ட் பண்ணியிருந்தா மேபி அவரு அவரோட ஓவர் வரும்போது மேக்ஸிமம் அடிக்க போய் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. புரியுது. பட் ஆனா அகீப் நபீதார் இஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலர். நீ டொமஸ்டிக்ல பாத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஹி இஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலர். ஆனா எனக்கு தெரிஞ்ச சேட்டா வந்துட்டு கவர் டிரைவ்ல வந்துட்டு அவரு தெரிஞ்சிருச்சு அவர் இன்னைக்கு டச்ல வந்துட்டான்டா சேட்டா அப்படின்னு. ஒரு கவர் டிரைவ் அதுவே 4 போயிருக்க வேண்டியது கைப்பட்டு 3 ரன்ஸ் போச்சு. அங்க ஆரம்பிச்ச சேட்டாவோட இன்னிங்ஸ் கடைசி பால் வரைக்கும் சேட்டா வாஸ் கோயிங் ஆன் பாயிண்ட். அது வந்து எதுவுமே ஒரே ஒரு கேட்ச் டிராப் பத்தும் நிசங்கா சிட்டர் கேட்ச், அந்த கேட்ச் தான் மேட்சே மாத்துச்சு. அந்த கேட்ச் எடுத்திருந்தா எப்படி வேணாலும் போயிருக்கலாம் இன்னிங்ஸ். பட் ஆனா அந்த கேட்ச் மேட்சே மாத்திருச்சு. நல்ல தனியா ரிவ்யூவே பண்ணிரலாமே. பண்ணலாம். அப்படியே கொஞ்ச நேரம் பேசுவோம். பேசிட்டு வேணா இந்த பாப்போம் என்ன பண்றதுன்னு. வேணா தனி ஒரு வீடியோ வேணா போடலாம் வந்துட்டு. அப்புறம் வேற என்ன கரெக்டா பண்ணாங்க சேட்டா வாஸ்பா எடா மோனே சேட்டா என்ன இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் பேங் வித் 100 இஸ் பேக். சேட்டா இஸ் ட்ரூலி பேக். என்ன ஒரு இன்னிங்ஸ் பா, என்ன கிளாஸ் ஆஃப் an innings. not at all power hitting. an innings covered. வந்து அவரோட பெஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம் கண்டுபிடிக்கல. அவர் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் அந்த 4 ஓவருக்குள்ள கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும். முன்னாலே தெரிஞ்சிருக்கும். அப்பயும் இப்பயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அகில் ஹுசைன் போட்டா பத்தும் நிசங்கா அடிக்கிறாருன்னு தெரியுது. தூக்கி டவுன் த லெக் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல அகில் ஹுசைன் வாஸ் டிஃபரன்ஸ் தோணுது. 4 ஓவர்ல தேவர் லைக் ஒரு 55 கிட்ட இருந்தாங்க. அந்த 4 ஓவர் 50 கிட்ட அவங்க இருக்கும்போது அகில் ஹுசைன் ஒரு பக்கம் 2 ஓவருக்கு 20 தான் கொடுத்துருந்தாரு. அந்த 2 ஓவருக்கு 20 நீங்க ஆன் பேப்பர் வந்துட்டு பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பென்சிவா தெரிஞ்சாலும், பட் in the complexion of the game the 2 overs 20 was a good overs எனக்கு தோணுது. குட் 2 overs தோணுது. வாட் a debut for குர்ஜப்னீத் சிங். என்ன மனுஷன் ஹார்ட் லென்ஸ் டப்புன்னு போட்டுனே இருந்தாரு. ஹார்ட் லென்ஸ் ஐபிஎல் டெபியூல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். அதுவே ஒரு பெரிய மொமெண்டமா இருக்கு. அந்த கிரெடிட் ஃபுல்லா சர்பராஸ்க்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. ஒரு அக்சர் பண்ண ஒரு அரைஞ்சார் அந்த பால. திடீர்னு பார்த்தா நடுவுல இருந்து ஒரு பையன் பாயிறான். திடீர்னு பார்த்தா கையில கேட்ச் எடுத்துன்னு ஓடின்னு இருக்கான். சரியான கேட்ச் சர்பராஸ். அப்புறம் சரி எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இவனை பத்தி பேசலன்னா தப்பாயிடும். The man who gave his 100% on field, Jamie Overton.
ஜெமி என்னமா ஓட்டன். டெத் பவுலிங் போட்டான் சாமி, என்னமா ஹார்ட் அவரு லென்ஸ் அடிச்சு போன பவுலிங் மேட்ச் ஏன் போட்டான். அடி வாங்கினாருன்னா ஆர்சிபி கூட யாக்கர்ஸ் ட்ரை பண்ணி தான் அந்த கடைசி ஓவருக்கு முன்னாடி ஒரு அடி வாங்கினாருன்னு நினைக்கிறேன். இங்க வந்து கரெக்டா ஒரு லைனை புடிச்சு போட்டாரு. ஜெமி வாட்டரை நல்லா யூஸ் பண்ணா எப்படி போடுவாருன்னு தெரியுது நமக்கு இப்போ. சூப்பரா போறாரு ஜெமி ஓட்டன், என்னமா ஹார்ட் லென்ஸ் அடிக்கிறாரு. இப்பா செம செம பவுலிங், கிளினிக்கல் பவுலிங் டிஸ்பிளே. ஆனா தே ஹாவ் டு லைக் கலீல், தேர் ஆர் மெனி ஃபிளாஸ். கலீல் வந்துட்டு அவரோட ஃபார்மை கண்டுபிடிக்கணும். நூர் அஹமத் இஸ் நாட் இன் பெஸ்ட், நாட் இன் இஸ் பெஸ்ட். நூர் அஹமத் ஃபீல்ட்ல 100% கொடுக்குறாரு, பட் ஹி ஹேஸ் டு ஸ்ட்ரைக் வித் இஸ் பவுலிங் அப்படின்னு தோணுது. ப்ரிவியூலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நூர் அகமத் பத்தி. ஸோ அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நூர் அஹமத் ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு கரெக்டான டைம்ல. அசுதோஷ் சர்மாவோட விக்கெட் அந்த இடத்துல அசுதோஷ் ரொம்ப சர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசுதோஷ் சர்மா விக்கெட் கேட்டா போய் எடுக்கலன்னா பேசினாரு. எப்படி வேணாலும் போயிருவேன். சேட்டா ஒரு 100 அடிச்சதுக்கு அப்புறம் ஃபீல்ட்லயே ஒரு டிஃப்ரெண்டான சேட்டாவை பார்க்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நிறைய வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணாரு பவுலர்ஸ் கூடயா இருக்கட்டும், நிறைய பேசினாரு. வேல் பவுல் 100 100 அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய கேட்டுச்சிங்க. சேட்டா வந்துட்டு கொஞ்சம் அந்த 100 வந்துட்டு அவரை வந்து நிறைய பூஸ்ட் பண்ணிருக்கு ஃபீல்ட்ல. ஐ திங்க் இஃப் ருத்ராஜ் கேன் ஃபைண்ட் ஒன் கேம் வித் இஸ் பேட், அவ்வளவுதான். அவர் வந்து ஒரு 450-500 ரன் அடிச்சிருவாரு. ஒரு கேம் அந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ்லாம் ஒரு கேம் தேவை. அந்த ஒரு கேம் கூட இல்ல, ஒரு ஷாட் கரெக்டா அவருக்கு அந்த கவர் டிரைவ் மட்டும் ஒரு கவர் டிரைவ் சிக்கிருச்சுன்னா ஐ திங்க் ஹி வில் கம் டு ஹிஸ் ஃபார்ம்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஒரே ஒரு டவுட் தான், இஃப் சப்போஸ் எம்எஸ்டி இஸ் கம்மிங் இன், ஹூ வில் கிவ் இஸ் ஸ்பாட் டு எம்எஸ்டி? அது ஒரே ஒரு டவுட் தான் எனக்கு. எனக்கும் தெரியல. But the team is settled. I think they there's no point in changing the team combination எனக்கு தோணுது. அப்படி உங்களுக்கு எம்எஸ்டி ஆட வைக்கணும்னா எம்எஸ்டி கேன் பி இந்த இம்பாக்ட் சப். தேவையான அக்கீல் ஹுசைனையும் எம்எஸ்டியும் மாத்தி மாத்தி ஆட வச்சுக்கலாம்னு எனக்கு தோணுது. லைக் இஃப் நேத்துலாம் பார்த்தோம் 2 விக்கெட் தான் போச்சு. அந்த சிச்சுவேஷன்ல வி டோன்ட் நீட் எம்எஸ்டி தேர். அந்த டைம்ல அக்கீல் ஹுசைனை கொண்டு வந்துக்கலாம். இப்ப நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் போடுறப்ப வேணா நம்ம அக்கீல் ஹுசைனை வச்சுக்கலாம் பவுலிங்லயே. பட் தட் வில் அஃபெக்ட் த டீம் காம்பினேஷன் எனக்கு தோணுது. ஸோ எம்எஸ்டி வில் ஹாவ் டு வெயிட்னு தோணுது எனக்கு. ஆனா லைக் டிராப் பண்றதுக்கே 2 பிளேயர் தான் இருக்காங்க. ஒரு இதுலயே நீ இப்ப போன 3 மேட்ச் 4 மேட்ச் எடுத்து பாக்கணும்னா நீ ருத்ராஜ் கேக்வாட் டிராப் பண்ணிட்டு எம்எஸ்டி ஆடணும். ஏன்னா ஒருத்தர் தான் ஒழுங்கா ஆடல டீம்ல. நீ டிராப் பண்ணனா ருத்ராஜ் கேக்வாட மட்டும் தான் டிராப் பண்ணுவேன், வேற யாரையுமே டிராப் பண்ண முடியாது. ஸோ ஆயுஷ் மாத்திரே நல்ல கேம் காமிச்சிருக்காரு. யூ கேனாட் டிராப் ஆயுஷ். Sarfaraz is the only positive for CSK in the season from the start. Sarfaraz and Jimmy Orton. ஜெமி ஓட்டன். சர்ஃபராஸை டிராப் பண்ணா அதை விட பெரிய பிளண்டர் எதுவுமே கிடையாது சிஎஸ்கே பண்றதுல. ஸோ யூ ஷுட் நாட் டிராப் சர்ஃபராஸ். யூ கேனாட் டிராப் ஆயுஷ். ருத்ராஜ் அண்ட் சஞ்சு ஆர் செட். டூபே அண்ட் பிரேவிஸ் கான் பி டிராப்டு. ஜெமி ஓட்டன் கான் பி டிராப்டு. ஒரே ஒரு ஸ்லாட் அக்கீல் ஹுசைனோட ஸ்லாட் மட்டும் தான். ஆனா அக்கீல் ஹுசைன் இஸ் அ பவுலர், பவர் பிளே பவுலர். அவரை டிராப் பண்ணணுமா அப்படின்னு தோணுது எனக்கு. பட் பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். எம்எஸ் தோனியோட லெகசி எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னொன்னு சொல்றேன், சர்ஃபராஸ் இஸ் அ குட் பேட்டர் அட் நம்பர் 4. நம்பர் 4ல நல்ல பேட்டர். ஆனா இந்த விக்கெட் உழுகாம இருக்கு. ஆனா இப்ப நம்ம டீம் பார்த்தோம்னா இப்ப வந்துட்டு ஓப்பனிங்ல சஞ்சு, ருத்து, அப்புறம் ஆயுஷ் வருவாரு. தென் இந்த 3 பேர் விக்கெட் உள்ளனா ஒரு 10-12 ஓவர் நின்ட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே பிரேவிஸ் ஆர் டூபே இஸ் கோனா வாக் இன். அதுக்கப்புறம் ஜெமி ஓட்டன் இஸ் தேர், அக்கீல் ஹுசைன் இஸ் தேர். சோ இந்த ஒரு பேட்டிங் லைனப்ல அந்த 5 டெவால்ட் பிரேவிஸ்க்கு அப்புறம் உனக்கு பேட்டிங் தேவை அப்படின்னா I think Sarfaraz will have to set out. MSD has to walk in. அந்த நம்பர் 6 ஸ்பாட்ல MSD-யா சர்ஃபராஸா அப்படின்னு ஒரு காயின் டாஸ் போட்டா MSD is always walking in, no matter his age. Even now he can hit out of Chepauk. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வந்துட்டு எந்த 44 இயர்ஸ்லாம் வந்துட்டு ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்த நம்பர் 6 ஸ்பாட்னா MSD தான் பிக்ஸ்டு. நம்பர் 4 ஸ்பாட்டுக்கு போட்டினா எனிடேன்னு சொல்ல மாட்டேன். அட் பிரசன்ட் சர்ஃபராஸ் ஓவர் MSD. At number 4 at present Sarfaraz over MSD. But at number 6 or 7
MSD will walk in any day in my books. ஸோ இதுதான் தோணுது. அடுத்த மேட்ச் கேகேஆருக்கு எதிராக MSD வருவாரா இப்போ நீ இல்லையா இம்பாக்ட்ல சர்ஃபராஸ் ஆர் எம்எஸ்ன்னு பார்த்தா கூட ஃபீல்டுல சர்ஃபராஸ் என்ன இம்பாக்ட் காட்டுறாருன்னு நமக்கு தெரியுது. ஸோ அவரையும் நம்ம இம்பாக்ட்ல எடுத்துட்டு வர முடியாது. இல்ல அதே மாதிரி டாப் கொலாப்ஸ் ஆனாலும் MSD is நல்லா not நின்னு gonna ஆடுறாரு. field. MSD is not gonna field. MSD will take the glove. Sanju will be அததான்டா fielding. நானும் சொல்றேன். ஆ, அததான்டா நானும் சொல்றேன். சர்ஃபராஸ் கான் ஃபீல்டோட இதை கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இப்போ இருக்கிற இதுல அவன் தான் நல்ல ஃபீல்டர். சர்ஃபராஸோட ஃபீல்ட் எனர்ஜி வந்துட்டு இஸ் இன்கம்பேரபிள் சொல்ல போனா. பட் ஏதாச்சும் ஒரு பிளேயர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட்டா சர்ஃபராஸ் ஃபீல்டுக்கு மட்டும் எடுத்து வந்துக்கலாமே. நிறைய டீம் அப்படிதானே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம். சரி, பார்ப்போம் அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு ஒரு டீடைலான ப்ரிவியூ வந்து பண்ணுவோம். அடுத்த மேட்சுக்கு சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர். ஸோ இதோட இந்த ரிவ்யூவை வந்து ரேப் அப் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ரேப் தி ஷோ அப். அடுத்த ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கிரிக்கெட்டை பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு ரிவ்யூ ஆர் ப்ரிவியூ வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, keep cheering and support cricket. Bye bye.